அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மற்றும் ராசியின் ராஜயோகாதிபதியான குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. குரு மே 1ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் நுழைகிறார். அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கிரன் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது அங்கு சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அது மட்டுமல்லாது சுக்கிரனின் சப்தம பார்வை மிகவும் வலுவாக 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் அதீதமாக கிடைக்கிறது. சுக்கிரனினுடைய சப்தம பார்வை சுகஸ்தானத்திற்கு கிடைப்பது பல்வேறு வகையில சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட தடைகள் விலகி மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய யோகத்தை உறுதிப்படுத்துகிறது கடகராசிக்காரர்களுக்கு. பொதுவாக சுக்கிரனை பொறுத்தவரை நவ கிரகங்களிலே மிக அதீதமான செல்வ செழிப்பையும் மனித வாழ்வில் ஆடம்பரமான வசதி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்க வேண்டும் என்றால் அது நிச்சயம் சுக்கிரனுடைய அனுகிரக இருந்தால் மட்டும்தான் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சுக்கிரதசையே இல்லாத ஜாதகத்தாருக்கு கூட சுக்கிர புக்தி நடைபெறும் போது மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே முழு சுபகிரகமாக குரு இருந்தாலும் கூட சுக்கிரன் சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது பல்வேறு வகையான அதிர்ஷ்டகரமான நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் குருவுடன் இணைந்து பல்வேறு வகையில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். என்றால் மனித வாழ்வுல நல்ல மனைவி நல்ல கணவர் அமைய வேண்டும் என்றால் சுக்கிரனுடைய அனுகிரகை மிக முக்கியம். கலஸ்தரக்காரனாகவும் சுக்கிரன் பொதுவாக பார்க்கப்படுகிறாருங்க. திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்க வேண்டும், காதல் வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கிரனுடைய அருள் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வீடு, வாகனம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, செல்வ செழிப்பு, உங்களுடைய வாழ்வில் அனைத்துமே நற்பலனாக பெறக்கூடிய ஒரு ஆற்றல் சுக்கிரன் ஒருவனால் மட்டுமே கொடுக்க முடியும். அதனால்தான் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் மிகவும் வலுவாக அமைந்திருந்தார் என்றால் நிச்சயமாக அவரை பொருளாதார ரீதியாக எந்தவிதமான வீழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியாத அளவிற்கு வலுவான ஆற்றலையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அது மட்டுமல்லாது சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தின் காரணமாகவும் பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. பொதுவாக சுபத்துவ பாதையில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். மற்ற கிரகங்களை விட சுக்கிரன் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட 2ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதே போன்றுதான் ஜென்மத்தில் அமரும் போதும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் சுக்கிரன். மனிதர்களுக்கு தேவையான பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம் இருந்தாலும் இல்லாவற்றியும் கூட வம்ச விருத்திக்காக மிக முக்கியமான பங்களிக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க சுக்கிரன். எனவேதான் இவர் கலஸ்தரக்காரன் என்றும் அழைக்கப்படுகிறார். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். சுக்கிரன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும் போது இசை, நடனம், பாட்டு, நடிப்பு போன்றவற்றில் அலாதியான ஆர்வம் ஏற்படும். அதில் சாதனை புரிவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுப்பார் சுக்கிரன். பாவ கிரகங்களோடு சேர்க்கை இருந்தாலும் கூட சில சாதகமற்ற சூழல் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடர்வதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான செயல்பாட்டை சுக்கிரன் வலுவாக அமர்ந்திருக்கும் போது கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் சுக்கிர திசையோ சுக்கிர மகாதிசையோ நடைபெறும் போது மிக அற்புதமான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். அப்படி திசை இல்லை என்றாலும் புக்தி நடைபெற்றாலும் கூட சுக்கிரனுடைய நட்பு கிரகங்களின் திசை நடைபெறும் போது சுக்கிர புக்தியால் பல அதிரடியான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. சினிமா, மீடியா, அரசியல் என அனைத்திலும் தங்களுடைய வலுவான ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். இது மட்டுமல்லாது சுக்கிரன் தனித்து இருக்கும் போது ஒரு மாதிரியான பலனை, மற்றொரு கிரகத்துடன் இணையும் போது பல்வேறு விதமான மாறுபட்ட பலனையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதிலும் குறிப்பாக
காரணமாக அவரது நட்பு கிரகமான சனியுடன் இணையும் போது உத்தியோக ரீதியாக பல பதவி உயர்வு, ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல அதிரடியான மாற்றங்களையும், எதிர்பாராத தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த வளர்ச்சி பணிகளையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு. குருவுடன் இணைவதால் சொந்த வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் குரு மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன். எனவே பல வகையில குரு சுக்கிர யோகம் நிறைந்திருப்பதால் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சுக்கிரன் உச்ச நிவர்த்தி பெற்று உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடனும் இணைந்தும் குருவுடனும் இணைந்தும் சஞ்சரிக்க போகிறாருங்க. அடுத்த 25 நாட்கள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த கூட்டணியில் குருவுமே 1ஆம் தேதியிலிருந்து சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் சென்றாலும் கூட இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது மே 7ஆம் தேதி முதல் புதனும் இந்த இடத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க. மேசராசியில் முக்கூட்டு கிரகங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பது, இதிலும் சூரியன் உச்சம் பெற்றிருப்பது என அனைத்துமே பல வகையில் ஏற்படக்கூடிய அலைச்சல் சிரமத்தை குறைப்பதோடு மட்டுமல்லாது தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்துவதற்கான யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சுக்கிரன். எனவேதான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உச்ச நிவர்த்தி பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று பல விஷயங்கள் அமைந்துள்ளன. இப்படிப்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகின்றன என்று பார்க்கும்போது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் மிக வலுவாக தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் வலுவாக அமர்வதன் காரணமாக இந்த தருணத்தில் குரு சுக்கிர யோகம் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கிறது. எனவே பல வகையில் ஏற்பட்ட தடைகள், தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் புதிதாக சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்க போகிறது. சுகஸ்தானத்தில் வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் பார்வையின் காரணமாக திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக எதிர்பார்ப்பதோடு மட்டுமல்லாது அவற்றை செவன செய்வதற்கான யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. வாழ்வில் சந்திக்கக்கூடிய பொருளாதார ரீதியான தடைகள் விலகக்கூடிய வகையில் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அஷ்டம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் மே 1ஆம் தேதி முதல் குரு லாபஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே அஷ்டம சனியின் ஆதிக்கம் வெகுவளவில் குறைகிறது. சுக்கிரன் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உத்தியோக ரீதியாக பெருமளவில் வருத்தத்தை, கவலையை ஏற்படுத்திய சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. புதிய வாய்ப்புகளும் புதிய ஒப்பந்தங்களும் மலமளவென அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அஷ்டம சனியின் வீரியம் வெகுவளவில் குறையக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. கலைத்துறையின் நாயகனாக இருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் தடையில்லாமல் கிடைப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயம் பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான பணிகளை செவ்வன சிறப்பை செய்வதற்கான யோகம் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக புதிதாக நிலம் வாங்குவதற்கான யோகம் உண்டு. கடகராசிக்காரர்களுக்கு உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல், கடன் சார்ந்த பிரச்சனைகள் விலகுவதற்கான யோகம் உண்டு. பெண்மணிகளின் நலனை பொறுப்பேற்ற சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய 2 கிரக நிலைகளும் மிக வலுவான ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பதால் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு தொழிலிலும் குடும்பத்திலும் மிக சிறந்த முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள், சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிட்சமும் நிறைந்து கிடைக்கும்.